இவ்வாறு சஞ்சயன் கூறிய பின் விதுரர் அமிர்தம் போன்ற ஒரு உபதேசத்தை திருதராஷ்டிரனுக்கு செய்தார். அரசே, தைரியத்தினால் உமது மனதை நீர் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வளர்ச்சி பெறுகிறவை அதன்பின் குறைவை அடையும். மேலே எழும்புகிறவை அதன்பின் கீழே விழும். ஒன்றாக சேர்பவை அதன்பின் பிரியும். பிறந்தவை அதன்பின் மரணம் எய்தும். இது மீற முடியாத இயற்கை நீதி. வீரனை மட்டும்தான் யமன் தன் வசம் இழுத்து கொள்கிறானா? பயத்தினால் யுத்தத்திலிருந்து ஒதுங்குகிறவனும் ஒரு நாள் யமன் வசம் போய் சேருகிறான். ஒதுங்குவதால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்ற நிலையில் போர் புரிய பலர் முனைவதில் வியப்பென்ன? யுத்தத்தில் பங்கு பெறாமலே பல மனிதர்கள் இருக்கிறார்கள். யுத்தத்தில் பங்கு பெற்ற மனிதர்களிலும் சிலர் உயிர் தப்புகிறார்கள். இறுதியில் எல்லாருக்குமே மரணம் என்பது நிச்சயம். தொடக்கத்தில் உயிர்கள் இல்லை, இடையில் இருக்கின்றன, முடிவில் இருக்கப் போவதில்லை. அப்படி இருக்க உயிரிழந்தவர்களுக்காக வருத்தப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இறந்தவனுக்காக துக்கப்படுகிற மனிதன் அந்த காரணம் கொண்டு தானும் உடனே இறந்துவிடப் போகிறானா? இறந்தவனுக்காக துக்கப்படுகிறவன் அந்த துக்கத்தின் மூலமாக இறந்தவனை சென்று அடைந்து விடப் போகிறானா? அதுவும் இல்லையே. அப்படி இருக்க இந்த துக்கத்தினால் சாதிக்கப்படுவதுதான் என்ன? மன்னா, வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு மரணத்திற்கு கிடையாது. அதை எல்லாரையும் தன் வசம் இழுக்கிறது. ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கும் பயணிகள் கூட்டம்தான் மனிதர்கள். சென்று அடைய வேண்டிய இடம் மரணம் என்பதுதான். அதை சிலர் முதலில் அடைந்து விடுகிறார்கள், மற்றவர்கள் பிறகு போய் சேருகிறார்கள். முன்னால் சென்றவனை குறித்து பின்னால் போகிறவன் வருந்துவதில் அர்த்தம் இருக்கிறதா? அரசே, யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் நல்ல கதியை அடைவார்கள் என்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கின்றன. யுத்தத்தில் மடிந்து உமது மகன்கள் விரதங்களை அனுஷ்டித்தவர்கள், சாஸ்திரங்களை உணர்ந்தவர்கள், யுத்தத்தில் வீரமரணம் ஏந்தியிருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு நல்ல கதிதான் கிட்டும் என்பதில் என்ன சந்தேகம்? அவர்களை நினைத்து நீர் அழுவது தகுமா? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதும் உமக்கு தெரியாது. அவர்கள் எங்கு போய் சேர்ந்தார்கள் என்பதும் உமக்கு தெரியாது. அப்படி இருக்க இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அவர்கள் மீது உரிமை கொண்டாட நினைக்கும் அஞ்ஞானத்தை நீர் அழித்து விட வேண்டும். யுத்தத்தில் நடந்ததை நினைத்தும் உமக்கு மனவருத்தம் வேண்டாம். யுத்தத்தில் வென்றவன் புகழடைகின்றான். யுத்தத்தில் கொல்லப்பட்டவன் வீர சொர்க்கத்தை எய்துகிறான். ஆக இரண்டுமே நன்மதிப்பை பெற்று தருபவைதான். ஆகையால் யுத்தமே பயனற்றது என்றும் சொல்லிவிட முடியாது. யாகங்களினாலும் தவங்களினாலும் பெற முடியாத நல்ல கதியை யுத்தத்தில் வீரமரணம் எய்தியவன் அடைகிறான் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. யுத்தத்தில் மரணம் எய்திய உமது மகன்கள் சத்திரிய தர்மத்தில் நிலை பெற்று நின்றவர்கள். யுத்தத்தில் வீரத்தை காட்டி மார்பிலே அம்புகளை ஏந்தி உயிர் நீத்து அவர்கள் வீர சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார்கள். இதைவிட மேன்மை வேறில்லை. அவர்களை நினைத்து நீர் சோகத்தில் மூழ்குவது தகாது. அரசே, இந்த பூமியில் ஆயிரம் குழந்தைகள், தாய்மார்கள், கணவன்கள், மனைவிகள், குழந்தைகள் வாழ்கிறார்கள், மடிகின்ற அந்த உயிர்கள் பற்றி நாம் கவலை கொள்ளப் போவதில்லை. நம்முடைய உயிர் பற்றியும் அவர்கள் கவலை கொள்ளப் போவதில்லை. சில உயிர்களை பற்றி சில மனிதர்கள் கவலை கொள்ளும் இந்த அஞ்ஞானம் முற்றிலும் விடத்தக்கது அல்லவா? இந்த அஞ்ஞானத்தை விடாதவன் நூற்றுக்கணக்கான துக்கங்களுக்கும் பயங்களுக்கும் ஆளாகிறான். ஆனால் இந்த அஞ்ஞானத்தை விட்ட பண்டிதன் துக்கத்திற்கும் அச்சத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான். எல்லா உயிர்களுக்கும்
தொடர்புடையது காலம் ஒன்றுதான். காலத்திற்கு பகைவனும் கிடையாது, நண்பனும் கிடையாது. எல்லாரும் சமமே. காலத்தினால் ஜீவராசிகள் வளர்ச்சி அடைகின்றன. காலத்தினாலேயே அவை அடைகின்றன. காலம் தடுக்கப்பட முடியாதது. இளமை, அழகு, வாழ்வு, வசதிகள், பொருள், உடைமைகள், உறவுகள், நட்புகள் எல்லாமே காலத்திற்கு ஆனவைதான். காலத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டு நம்மால் கட்டுப்படுத்த முடியாத இவற்றின் மீது அறிவுள்ளவன் பற்று வைக்க மாட்டான். ஒரு விஷயத்தின் மீது பற்று இல்லை என்றால் அந்த விஷயம் குறித்து துயரம் ஏற்படாது. துயரத்தில் வீழ்வதால் துன்பம் தீண்டு விடுவதில்லை, அது மேலும் வளர்கிறது. துயரத்தை மறக்க முயற்சிப்பதுதான் அதை வெல்வதற்கு உண்டான ஒரே வழி. துயரம் அனுபவித்தால் வளரும் தன்மையும் மறந்தால் மறையும் தன்மையும் கொண்டது. துயரில் மூழ்கிய மனிதன் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் இழக்கிறான். உடல் நோயை மருந்து கொண்டு அழிப்பது போல துயரத்தை அறிவு கொண்டு ஒழிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு நண்பன் அவனே, ஒரு மனிதனுக்கு பகைவனும் அவனே. ஒரு மனிதன் செய்யும் நற்காரியங்களுக்கு சாட்சி அவனே, ஒரு மனிதன் செய்யும் தீச்செயல்களுக்கும் சாட்சி அவனேதான். நல்லதே செய்தால் கிட்டுவது அமைதி, தீயதை செய்தால் கிட்டுவது துயரம். முன் ஜென்மங்களில் செய்த நற்செயல்கள், தீச்செயல்கள் ஆகியவற்றின் பலனை பின் ஜென்மங்களில் அனுபவிக்காத மனிதன் கிடையாது. தன் செயலுக்குரிய பலனை அல்லாமல் மற்றதை எந்த மனிதனும் அனுபவிப்பதில்லை. அரசே, இந்த வாழ்க்கை வாழை மரத்துக்கு ஒப்பானது. அதற்கு நிலைத்து நிற்கும் வலிமை கிடையாது. அறிவாளி, மூடன், செல்வந்தன், ஏழை, கற்றவன், கல்லாதவன், வலியவன், எளியவன் எல்லாருமே இறுதியில் மரணத்தை எய்துகிறார்கள். மரணத்தை எய்திய அந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகளையோ தசைகளையோ நரம்புகளையோ வைத்து கொண்டு எவன் எந்த நிலையில் இருந்தான் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே இறுதியில் எல்லாருக்கும் அடைந்தாக வேண்டும் என்னும் போது அதற்கு முன்பாக ஒருவனுடைய நிலையையோ பதவியையோ வசதியை கண்டு அதை பெற்று விட வேண்டும் என்று மற்றொருவன் துடிப்பது அறிவீனம் இல்லையா? மண்பாண்டம் போன்றது மனித வாழ்க்கை. மண்பாண்டமானது எந்த நிலையிலும் உடைந்து போகலாம். அந்த சக்கரத்தில் ஏறியிருக்கும் பொழுது பாதியிலேயே உடையலாம், அல்லது முழுமையான பாத்திரமான பிறகும் உடையலாம், அல்லது அது இறக்கி வைக்கப்பட்ட பிறகும் உடையலாம். ஈரமாக இருக்கும் போதும் உடையலாம், அல்லது உலர்ந்த போதும் உடையலாம். அது சூளையில் வைத்து சுடப்படும் போதும் உடையலாம், அங்கு இருந்து எடுக்கப்படும் போதும் உடையலாம், எடுத்து தரையில் வைக்கப்படும் போதும் உடையலாம், அல்லது அதை யாராவது உடைக்கப்படுத்தும் போதும் உடையலாம். அதேபோல் மனிதன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே இறந்துவிடலாம், பிறந்தவுடன் இறக்கலாம், அல்லது சில நாட்களில் இறக்கலாம், சில மாதங்களில் இறக்கலாம், ஒரு சில வருடங்களில் இறக்கலாம், இளமையில் இறக்கலாம், நடுவயதிலோ அல்லது கிழத்தலைமையிலோ இறக்கலாம். ஆக மண்பாண்டம் போலவே மனிதனுக்கு அழிவு என்பது எந்த இடம் நிச்சயம். ஆகையினால் இறந்த மனிதனை நினைத்து அழுவது என்பது உழுத மண்பாண்டத்தை நினைத்து அழுவது போலதான்.